Hey all, very good morning. Upcoming festivals I have started cleaning the entire home. First video நீங்க பார்த்திருப்பீங்க. This is second video. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா I'm going to clean the sofa and I'm going to do a little bit of transformation to this sofa. This sofa looks good, but it has a lot of hidden dirt. So first I'm going to clean with a simple solution of 1:1 water and vinegar. And the solution வச்சு spray பண்ணி I'm going to clean it with the microfiber cloth. எங்ககிட்ட இருக்கிறது 2-seater sofa. ஆல்ரெடி ஹோம் டூரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் சைடு the one which I'm cleaning, இது வந்து recliner and the other one is static one. இந்த டைல்யூட்டட் வினிகர் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறனால அந்த லெதர் வந்து ஆக்சுவலி நல்ல ஷைன் கிடைக்குது, மேபி பிகாஸ் ஆஃப் த வினிகர். ஸோ அதனால் ஐ ஆல்வேஸ் டூ த கிளீனிங் வித் திஸ் சொல்யூஷன். அண்ட் நவ் ஐம் கோனா க்ளீன் த பேக் சைட் ஆஃப் த சோஃபா. இந்த ரீக்ளைனரில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த பேக் சைடு வந்து வெல்க்ரோ வச்சு தான் ஹைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரிமூவ் அண்ட் யூ கேன் க்ளீன். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் இந்த இடத்துல வந்து வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா ஐட்டம்ஸ், மிஸ் ஆன ஐட்டம் எல்லாமே உள்ளே தான் இருக்கும். ஸோ என்னோடய பாப்பா வந்து ஷி வாஸ் சர்ச்சிங் ஃபார் பிங்க் பென்சில் அண்ட் பிங்க் பார்பி ஷூ. ஸோ ரெண்டுமே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ வந்து ஆக்சுவலி இந்த இடம் இந்த வெல்க்ரோ வச்சனால க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்குது. ஸோ யா, லுக் அட் திஸ் பிங்க் பென்சில் அண்ட் பிங்க் பார்பி ஷூ. ரொம்ப நாள் தேடினது இன்றைக்கி கிடச்சிருச்சு. So the one sofa is done, so I'm going to do the other one. So the same vinegar water solution வச்சு ஸ்ப்ரே பண்ணி மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். இந்த வினிகர் சொல்யூஷனில் போகாத டஃப் ஸ்டெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஆல் பர்பஸ் பபிள் கிளீனர் வச்சு நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து கிச்சன் க்ரீஸ் போட்டிருக்காங்க. பட் அதில் கீழே பார்த்தீங்கன்னா கார்பெட், கார் இன்டீரியர் அந்த மாதிரிலாம் இடத்துல எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. பட் திஸ் சொல்யூஷன் ஹெல்ப்ஸ் மீ அ லாட். ஸோ இந்த சொல்யூஷன் வச்சு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்க்ரப்பர் கூட கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கேப்லேயே வந்து ஸ்க்ரப்பர் இருக்கும். ஸோ இது ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான். ஸோ டஃப் ஸ்டெயின்ஸ் இருக்க இடத்துல ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தென் யூ கேன் க்ளீன் இட் வித் த ப்ரஷ் விச் இஸ் தேர் இன் த கேப். ஸோ இப்போ இந்த ஹேண்டில் எல்லாம் ரொம்ப அழுக்கு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஃபோம் மாதிரி வந்துடுது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இந்த கேப்பில் வந்து ஸ்க்ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட் பிரிசில்ஸ் உள்ள ப்ரஷ் தான். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் வைப் பண்ணாலே அந்த இடம் பிரைட் ஆகிடுது. ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்ணுறதோடு சேர்த்து திஸ் ஹேஸ் brought a shine to the leather. லைக்வைஸ் சோஃபாவோட பேக் ரெஸ்ட்டையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடம்லாம் ரொம்ப அழுக்கு இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. பட் வந்து க்ளீன் பண்ணும்போது தான் தெரியுது அவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஐம் கோனா டூ திஸ் வித் திஸ் பபிள் கிளீனர். So now I'm gonna do a sofa transformation. So I'm gonna cover the sofa. House of Quirk அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து I have got sofa covers. இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த கவர்ஸ் எல்லாமே எலாஸ்டிக் இருக்கும் அண்ட் very flexible and very soft cloth. So I have got a sofa cover, double seat sofa cover and pillow covers வாங்கினேன். அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு இன்ஸ்டால். ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபிட்டட் ஷீட்ஸ் நம்ம பெட்டுக்கு போடுவோம்னா, ஸோ அதே மாதிரி தான் சோஃபாவையும் நம்ம கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க ராட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ராட்ஸ் வச்சு சோஃபாவோட க்ரூவ்ஸ் எல்லாம் டக்கின் பண்ணிடலாம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ
ஸோ இந்த மாதிரி கவர் வந்து எப்படி போடுறதுன்னு ஒரு குழப்பமாக இருந்தது. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்த பிறகு ஐ காட் டு நோ அவங்களோட டேக் இருக்கும், அந்த டேக் வந்து பின்னாடி வரணும். ஸோ அதை வந்து பின்னாடி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ண வேண்டியது. ஸோ நாட் தேட் டஃப், குவைட் ப்ரிட்டி ஈஸி. நம்ம எப்படி பில்லோ கவர் போடுவோம் இல்லை ஃபிட்டட் ஷீட்ஸ் போடுவோம் அது மாதிரி தான். ஸோ நல்லா வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டுக்கெலாம் அந்த ஃபோல்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நல்லா ஃபிட் பண்ணிவிட்டு தென் நம்மளுக்கு ரோப் கொடுத்துருக்காங்க. அந்த ரோப் வச்சு நம்ம அடியில் கூட டை பண்ணிடணும். I'll take you to the back side of the sofa. எப்படி அந்த ரோப் வச்சு நம்ம டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து அந்த ரோப் வந்து நம்ம அடியில் கூட எடுத்துகிட்டு பேக்கில் இருக்க ரோப்போட டை பண்ணிவிட்டா நம்மளுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். அண்ட் சைடில் கூட கொடுத்துருக்காங்க, பட் எனக்கு வந்து யூஸ் இல்லை. ஐ ஹாவ் டு யூஸ் த ரீக்ளைனர். அதனால் நான் வந்து ஃபுல்லாக லாக் பண்ணலை, சைடில் லாக் பண்ணலை. ஸோ தேவைப்படுறவங்க அது நம்ம லாக் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ராட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோம் ராட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதை வச்சு அந்த க்ரூவ்ஸ்லாம் வந்து நம்ம வந்து டக்கிங் பண்ணி விட்டுறலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு 5 minutesல யூ கேன் கிவ் அ நியூ லுக் டு யுவர் சோஃபா. ஸோ யுவர் சோஃபா லுக் ஸோ நியூ. இப்போ ஃபெஸ்டிவல் டைம்னா அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸில் வந்து வி கேன் கெட் த சோஃபா கவர்ஸ் அண்ட் ஒரு நியூ லுக் கொடுக்கலாம். அண்ட் கிட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்காங்க, டாட்லர் இருக்காங்கன்னா ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் திஸ் சோஃபா கவர்ஸ். வை பிகாஸ் இதை ஈஸியாக கலட்டிட்டு யூ கேன் ஈவன் டூ மெஷின் வாஷ். ஸோ வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி மறுபடியும் போட்டுக்கலாம். ஸோ டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு உள்ள சோஃபா இந்த க்ரூவ்ஸ்குள்ளெல்லாம் போகாது. அண்ட் மோரோவர் திஸ் இஸ் வாட்டர் ப்ரூஃப். ஸோ ஏதாவது ஸ்பில் பண்ணாங்கனாலும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். And moreover, this will protect your furniture and saves a lot of time in cleaning. And in the House of Quirk and the brandல நிறைய கலர்ஸ் இருக்குது, வைட் ரேஞ்ச் இருக்குது. ஸோ ஐ சோஸ் திஸ் கிரே ஒன். பட் எல்லா கலர்ஸுமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ அதே பிராண்டில் வாங்கின பில்லோ கவர்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கிரே அண்ட் எல்லோ கோஸ் குட் அப்படிங்கிறதுனால ஐ ஹவ் காட் எல்லோ. அண்ட் கிட்ஸ் இருக்காங்களே, ஸோ ஐ ஹவ் காட் அந்த டக்கு பிக்சர் போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஐ ஹவ் காட் திஸ் அண்ட் ஐ ரியலி லைக் த கிரே அண்ட் எல்லோ காம்பினேஷன். ஸோ கொஞ்சம் ஃபெஸ்டிவலுக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஐ ஹவ் காட் திஸ். ஸோ ஆக்சுவலி காட் ரியலி போர்ட் வித் த ஒயிட் சோஃபா. ஸோ ஐ தாட் ஓகே ஐ வில் கிவ் அ நியூ லுக் டு த சோஃபா. So I feel I'm in a different house. So andalukku it has changed the look of my living room and I really liked the new look. Ipo in the living room, the other side, I'm gonna clean the TV unit and do a little bit of decoration. So first I'm gonna start with TV. And TV unit வந்து it will be very simple தான். என்னோட ஹோம் டூர்லேயே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஐ கீப் இட் சிம்பிள். இப்போ பாப்பா இருக்கனால தெர் ஆர் லாட் ஆஃப் டாய்ஸ். ஸோ வேறு ஆப்ஷனே இல்லை, ஷீல் கீப் லாட் ஆஃப் டாய்ஸ். ஏன்னா அந்த இடத்துல அதிகமாக விளையாடுவேன். அண்ட் கீழே இருக்க கபோர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அவளோட டாய்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் எப்போயுமே அவள் கைக்கு ரீச் ஆகிற இடத்துல டாய்ஸ் தான் ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பேன். The little one is actually grown up. ஸோ அவளுக்கு வந்து டிவி ரீச் பண்ணுறா. அதனால் டிவியில் வந்து கீழே ஃபுல்லாக அவ்வளோ அவளோட ஹேண்ட் பிரிண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஐ தாட் ஐ வில் கிவ் அ குட் வைப் டு த டிவி ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்காக ஐம் கோனா க்ளீன் இட் வித் நானோ க்ளீன். ஸோ ரொம்ப வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஸ்ப்ரே. வி யூஸ் இட் டு க்ளீன் த லேப்டாப் ஸ்க்ரீன், அப்புறம் சிஸ்டமோட ஸ்க்ரீன், எஸ்பெஷலி ஃபார் க்ளீனிங் த கேஜெட்ஸ். அதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம். ஆக்சுவலி இதோட சேர்த்து ஒரு குட்டி கிளாத் கொடுத்தாங்க, சாஃப்டான கிளாத். அது எங்கேன்னு தெரியல. பட் நவ் ஐம் கோனா க்ளீன் இட் வித் மைக்ரோஃபைபர் கிளாத், சாஃப்ட் மைக்ரோஃபைபர் கிளாத். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நானோ க்ளீனை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். தென் ஐம் கோனா க்ளீன் இட். ஆக்சுவலி இந்த நானோ க்ளீன் யூஸ் பண்ணும்போது யூ ரியலி டோன்ட் வாண்ட் டு புட் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஜென்டலாக க்ளீன் பண்ணாலே அதில் இருக்க டர்ட் எல்லாமே போயிடும்.
அண்ட் மோரோவர் ஸ்க்ரீன் வந்து ஸ்பாயில் ஆகாது பிகாஸ் திஸ் கிளீனர் இஸ் எஸ்பெஷலி மேனுஃபேக்சர்ட் ஃபார் கிளீனிங் த கேஜெட்ஸ். அண்ட் இப்போ என்னோடய டிவி யூனிட்டில் 4 ஷெல்ஃப் இருக்கும். ஸோ as I said, mine will be very simple. எனக்கு நிறையா ஷெல்ஃப்ஸு ஷோகேஸஸ்லாம் வைக்க பிடிக்காது. அண்ட் டோர்லாம் வச்சு இருக்கும்ல கிளாஸ், அதெல்லாம் வச்சா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. ஸோ அதனால தான் டிசைன் பண்ணும் போதே வி ஜஸ்ட் கெப்ட் ஃபியூ ஷெல்ஃப்ஸ், அவ்வளோதான். ஸோ அதில் வந்து ஏதாவது சிம்பிள் டெக்கார்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வி ஹவ் டிசைடட். அண்ட் எது க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட் we have to remove everything. So I have taken off everything out of the shelf and started cleaning. Then I'm gonna add a little bit of decorations. ஸோ என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் நான் யூஸ்வலாக சூஸ் பண்ணுவேன். அண்ட் ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஐ ஹாவ் காட் திஸ் க்யூட் ரெக்டாங்கிள் செராமிக் பிளான்டர். அண்ட் இதில் கீழே வந்து உடன் ட்ரே இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த பிளான்டர். ஸோ ஐ தாட் ஓகே திஸ் வில் கோ ரியலி குட் இன் மை டிவி யூனிட். ஸோ கலர்ஃபுல் பெபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் ஐ ஹவ் ஆடட் ஸ்மால் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ். அந்த குவாலிட்டி ஆஃப் த பிளான்டர் இஸ் ஸோ குட். ஆக்சுவலாக நீங்கள் ஒரிஜினல் பிளான்ஸ் வைக்கலாம். அவங்க கீழே வந்து ட்ரைனர் ஹோல் கொடுத்துருக்காங்க. பட் ஐ ஹாவ் கெப்ட் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ். ஸோ இதில் வந்து கேக்டஸ் கூட வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐ ஹாவ் டெக்கரேட்டட் இட் வித் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ். அண்ட் இட் ஹாஸ் கிவன் அ குட் லுக் டு மை டிவி யூனிட். அண்ட் இந்த 3 பீஸ் வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது தான். உங்களுக்கு அமேசான் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். that one I got from Home Center. And இந்த காஃபி மக்ஸ் வந்து ஐ காட் இட் ஃப்ரம் நியர்பை சூப்பர் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் இல்லாத மக்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ கலர்ஃபுல்லாக வாங்கினேன், எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. ஸோ ஐ தாட் ஓகே ஃபார் த ஃபெஸ்டிவல் ஐ வில் கிவ் குட் கலர்ஸ் டு த டெக்கரேஷன் அப்படின்ட்டு ஐ ஹவ் காட் திஸ். அண்ட் இந்த என்டையர் லுக்கே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இட் இஸ் எல்லாமே க்ளீன் பண்ண ஈஸி அண்ட் இட் இஸ் சிம்பிள் பட் இட் லுக் ஸோ குட். அண்ட் டிவி யூனிட்டுக்கு மேலே வந்து ஆர்விக்கோட ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரே. திஸ் ஒன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்கிட்ட இருக்குது. ஹவுஸ் வார்மிங் பண்ணப்போ வாங்குது, பட் ஸ்டில் இட் இஸ் ஒர்க்கிங். ஸோ ஐ ஹவ் கெப்ட் இட் ஆன் த டாப். ஸோ அப்பப்போ வீட்டோட லுக்கை நம்ம மாற்றும் போது யூ வில் ஃபீல் நியூ, யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ். திஸ் காஃபி டேபிள் ஐ அட் டைம்ஸ் டர்ன் இட் டு சீட்டிங் ஸ்பேஸ். இந்த மாதிரி பில்லோஸ் வச்சுட்டு ஐ யூஸ் இட் ஃபார் எக்ஸ்ட்ரா சிட்டிங் ஸ்பேஸ். So this is the new look of my living room. And actually sofa-க்கு back side வந்து I didn't clean it properly, but my husband and my kids helped me in cleaning completely. So அதில் அவ்வளோ dirt இருந்தது actually. And now I'm gonna add another cute decor to the TV unit. ஸோ அந்த டெக்கார் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் காட் திஸ் டிரான்ஸ்பரண்ட் டேப். ஸோ இது வாஷபிள் ரீயூசபிள் டேப். ஸோ டெக்கார் என்னென்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு ஒரு வேர்டிங்ஸ் உள்ள ஒரு டெக்கார். ஸோ இந்த டேப் யூஸ் பண்ணி ஐம் கோனா ஸ்டிக் இட் இன் த டிவி யூனிட். அந்த பிளஸ்டு அப்படின்னு இருக்குல்ல, ஸோ தட் ஒன் ஐ ஹவ் மேட், பட் அதில் அந்த லெட்டர்ஸ் ப்ராப்பராக இருக்காது. ஸோ திஸ் ஒன் ஐ காட் இட் from Amazon. So this is so cute and it has given a good look to the TV unit. இதோட நம்ம வீடியோ முடியுது. இன்னொரு க்ளீனிங் வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அண்ட் திஸ் க்ளீனிங் சீரீஸ் வில் கோ ஆன். ஸோ மேபி another 6 to 7 வீடியோஸ் வந்து இட் வில் பி ஆன் த க்ளீனிங். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருக்கீங்கன்னா do subscribe to the channel and hit on the bell icon to get more updates in the channel. And stay tuned. Take care. Bye-bye.